ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சத்தான சுவையான சாஃப்டான கேழ்வரகு சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட பாரம்பரியமான ஒரு லட்டு ரெசிபி. அதே மாதிரி கேழ்வரகு மாவில் பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட எலும்பை வந்து நல்லா இரும்பு மாதிரி வலுவாக்குறதுக்கும் நல்ல உதவி பண்ணும். அதே மாதிரி ரத்தத்தில் ஹச்பி லெவலையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். டெய்லியும் நீங்கள் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஸோ இந்த லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேழ்வரகு மாவு உங்களுக்கு பேக்கெட் மாவாகவும் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா முழு கேழ்வரகை நீங்கள் வாங்கி ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் போட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமா மெஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அரைச்ச மாவை கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம். நம்ம மாவோடு சேர்த்து கலக்கும்போது நல்லா வந்து ஈவனாக வந்து உப்பு வந்து சேராது. அதனால் தண்ணியில் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து மாவில் சேர்த்து கலக்கும்போது உப்பு வந்து நல்லா சேர்ந்து வரும் மாவோட. இப்போ வந்து நம்ம உப்பை நல்லா கரைச்சிட்டு இப்போ மாவில் தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து அடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு சரியாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கணக்கு வந்து 1.5 கப் தண்ணி. இப்போ வந்து இன்னும் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம அடை தட்டுற பதத்தில் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சது இப்போ இந்த மாவு இருக்கட்டுங்க. இப்போ அதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. மேல் தோல் வந்து நல்லா உறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா வறுக்க தேவையில்லை. பட் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை லைட்டாக உப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேனையை நம்ம மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து செய்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். பட் நம்ம எள்ளு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. அதுக்காக தான் எள்ளு சேர்க்குறோம். எள்ளில் நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேழ்வரகு மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன அடையாக நம்ம தட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தோசைக்கல்லில் இந்த மாதிரி மாவை போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன அடையாக நீங்கள் தட்டி எடுக்கும்போது ஈஸியாக வந்து உடையாமல் திருப்பி ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதனால் சின்ன சின்ன அடையாக தட்டிக்கோங்க. தோசைக்கல்லை நான் இன்னும் சூடு பண்ணலை. நல்லா வந்து நீங்கள் அடையை தட்டிட்டு அதுக்கப்புறமா கூட தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். அடை தட்டும்போது கையில் லைட்டாக தண்ணியை நனைச்சிட்டு தட்டுனீங்கன்னா ஈஸியாக தட்ட வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை போட்டு நல்லா வந்து அடை மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லை போட்டு கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். அதே மாதிரி அடை தட்டும்போது கொஞ்சம் மெல்லிசாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மொந்தமாக தட்டினாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. மேலே சுற்றிலும் கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கூட அடையை சுட்டெடுக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அடையை சுட்டெடுக்கிறதுக்கு 5 நிமிஷமாவது டைம் எடுக்கும். நம்ம கேழ்வரகு மாவில் செய்கிறதுனால மாவு வந்து நல்லா வேகணும். வேகாமல் இருந்ததுன்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அதனால் நல்லா அடையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க மாவையும் ஒரு அடையாக வந்து போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா அடையும் வந்து சுட்டு எடுத்துட்டேன். அடை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அடைகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ எல்லா அடைகளையும் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திங்கன்னா ஒரு 2 தடவை கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல புட்டு பதத்துக்கு உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த கேழ்வரகு மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் அந்த வறுக்க அந்த பேன்லேயே வந்து மாற்றிக்கிறேங்க. இப்போ எல்லா அடைகளையும் நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரையே எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் சேர்த்துக்கோங்க. எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மூடில் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் அந்த பாத்திரத்துலேயே மாற்றிட்டு இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப் கேழ்வரகு மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஒரு அளவான இனிப்பு வேணும்னா 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க போதும். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். வாசனை உங்களுக்கு ஏலக்காய் தூள் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம கையில் கலந்து விடும்போது வெல்லம் வந்து ஈவனாக கலந்து வராது. ஸோ மறுபடியும் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டுங்க. நல்ல உருண்டையாக வரும். இதுக்கு நீங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவ தேவையில்லை. அழகாக வந்து நம்ம உருட்டி எடுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சத்தான சுவையான கேழ்வரகு சிமிலி உருண்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுக்களையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் 18 லட்டு வந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட டெய்லியும் எடுத்துக்கலாம். ஒரு லட்டு சாப்பிட்டாலே நல்லா பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.